மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அது குறித்த தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், சென்னையில எங்கெங்கெல்லாம் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது? யார் யாரெல்லாம் அதற்கு தலைமையேற்றிருக்கிறார்கள்? தமிழகம் முழுவதும் குறிப்பாக 36 இடங்களில் புதுச்சேரியும் சேர்த்து இன்றைக்கு உண்ணாவிரதம் 10 மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் முன்கூட்டியே 9 மணிக்கு பன்னீர்செல்வம் வந்ததால் உண்ணாவிரத போராட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னையை பொறுத்தவரை முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய PH பாண்டியன், JCD பிரபாகர், பொன்னையன், மதுசூதனன் தலைமையில் இந்த உண்ணாவிரதம் என்பது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆவடியில் முன்னாள் அமைச்சர் மா பாண்டியன், அதே போல செங்கல்பட்டில் பாரதிய ஜனதா குறிப்பாக அதிமுக எம்பியாக இருக்கக்கூடிய மைத்ரேயின் தலைமையிலும் இந்த உண்ணாவிரதம் என்பது தொடங்கி நடைபெற்றது. 36 இடங்களில் குறிப்பாக கோயம்புத்தூரில் 3 MLAக்கள் பங்கேற்கக்கூடிய அளவுக்கு அங்க வந்து உண்ணாவிரதம் தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களிலே குறிப்பாக மனோஜ் பாண்டியன் நெல்லையில் அவர் தலைமையில் உண்ணாவிரதம் நடைபெற இருக்கிறது. தற்பொழுது அதிக அளவிலான தொண்டர்கள் குறிப்பாக அதிமுகவினுடைய மற்றொரு அணியினர் வர தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக கொடி அங்கே பறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய புகைப்படங்கள், அந்த மறைந்த அன்று இருந்த புகைப்படங்கள் சாலை ஓரங்களில் பேனர்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் மறைந்ததை ஒட்டி உருவாக்கப்பட்ட அந்த பாடல் இங்கு தொடர்ச்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான நிர்வாகிகள் வர தொடங்கியிருக்கிறது. 10 மணிக்கு தொடங்கும் சொல்லியிருந்தாலும் 9 மணிக்கு பன்னீர்செல்வம் வந்ததால் தற்பொழுது அதிக அளவிலான தொண்டர்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். இதுதான் தற்போதைய நிலவரம். குறிப்பாக ஒவ்வொரு தலைவர்களும் அவ்வப்போது பேச இருக்கிறார்கள். இறுதியாக பன்னீர்செல்வம் 5 மணிக்கு உரை நிகழ்த்துவார் என்றும் அதில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து பேச இருப்பதாகவும் இருக்கக்கூடிய தகவல் நமக்கு தெரிகிறது. காயத்ரி, ரமேஷ், தமிழகம் முழுவதுமே ஓ பன்னீர்செல்வம் அணியினர் உண்ணாவிரதம் மேற்கொண்டிருக்கிறாங்க. அவர்களுடைய உண்ணாவிரதத்துக்கு என்ன விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? ஏற்கனவே இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு கடைசி கட்டத்தில் தான் அனுமதி வழங்கப்பட்டது காவல்துறை சார்பிலே. குறிப்பாக ஆளும் அரசாக இருக்கக்கூடிய அதிமுக அரசுடைய மற்றொரு பிரிவு, அதாவது தமிழகத்தில் அதிமுக ஆட்சி இருந்தாலும் அதே அந்த அதிமுகவுடைய சின்னத்தை பயன்படுத்தி அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு ஆளும் அரசுக்கு எதிரே மற்றொரு அணி ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரதத்தை மாநிலம் தழுவி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் எக்மோர் இந்த ராஜரத்னம் மைதானத்தில் வரக்கூடிய அனைத்து வழிகளிலுமே வந்து குறிப்பாக காவல்துறை பல்வேறு துணை காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சாலையில் போக்குவரத்து அனுமதித்திருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், அந்த மேடைக்கு முன்பாக இருக்கக்கூடிய சாலையில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். அந்த அளவிற்கு அவர்கள் காவல்துறை வந்து மற்றவர்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக அது போன்ற வாகனங்களை இங்கு அனுமதித்திருக்கிறார்கள். மாநிலம் முழுவதுமே ஆயிரக்கணக்கான போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த உண்ணாவிரதம் வந்து தொடர்ச்சியாக திறந்து விடக்கூடாது, குறிப்பாக 5 மணிக்கு மேல் தொடர்ந்து காலவற்றையற்ற உண்ணாவிரதமாக ஆகிவிடக்கூடாது என்பதில் காவல்துறையினர் அவர்கள் அந்த மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். ஏனென்றால் ஒரு பெரிய அளவிற்கு உண்ணாவிரதமாக மாறினால் அவர்கள் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படும் என்று இருக்கக்கூடிய காவல்துறை சார்பில் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. இதுதான் தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய நடைமுறையாக இருக்கிறது. தமிழர்கள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து நீதி விசாரணை கோரி ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்த்தோம். கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.